செய்திகள். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு வார பயணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று புறப்பட்டார். தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் இனி ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார். சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்று கரைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி கட்டணம் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வகுப்புகள் வழக்கமாக செயல்படும் என்று துணைவேந்தர் அறிவித்துள்ளார். 65 கோடியில் ஓட்டேரி நல்லா கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜப்பானில் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்தார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு 385 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று டிசம்பரில் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் டிப்ளமோ, ஐடிஐ தகுதியுடைய பதவிகளில் 1910 காலியிடங்களை நிரப்புவதற்கான முதற்கட்ட தேர்வு இன்று நடைபெற உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 76,960 ரூபாயாகவும் 1 கிராம் 9,620 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 134 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 2 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக செப்டம்பர் 2ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 2,500 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியாவும் ஜப்பானும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டுள்ளது என்றும் ஜப்பானும் இந்தியாவும் இணைந்தால் புதிய தொழில் புரட்சி ஏற்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் சர்வதேச தூதர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் அவர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறந்து வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் பெறப்பட்ட மனுக்களை வைகை ஆற்றில் வீசியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெசன்ட் நகர் மாதா கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில் தர உத்தரவிடப்பட்டுள்ளது. GST சீர்திருத்தத்தின் போது மாநிலங்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வருகை தர உள்ளார். இதனையடுத்து குடியரசுத் தலைவர் வருகையொட்டி தமிழக ஆளுநர் மாளிகை, விமான நிலையம், நந்தம்பாக்கம் ஆகிய பகுதிகள் சிவப்பு மண்டலமாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 2021ஆம் ஆண்டு நடந்த 859 SI தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர், இளநிலை உதவியாளர் தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 1ஆம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி நிறுவனமான ஏர்பஸ் H125 ரக ஹெலிகாப்டரின் பிரதான உடல் பகுதியை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தை மகேந்திரா ஏர்ஹோஸ்டஸ் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான முன்னோட்ட கணக்கெடுப்பு வருகின்ற அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய முதலில் தேர்வு செய்வது தமிழ்நாட்டைத்தான் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
சீனாவில் வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். ஜம்முவில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 380 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற 3ஆம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாற்று ஏற்பாடாக 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் கடலில் குளிக்க 10 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையின் காரணமாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை ஜம்முவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் வருகின்ற 17ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஏற்பட்ட வெள்ள சீற்றம் காரணமாக பள்ளியில் சிக்கி தவித்த 400 மாணவர்கள் 40 ஊழியர்கள் மீட்கப்பட்டனர். திருவிக நகர் பகுதியில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை பார்வையிட்டார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். சத்தீஸ்கரில் 30 நக்சலைட்டுகள் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடல்வள பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையை மையமாக வைத்து கடல்சார் உயரடுக்கு படையை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்றும் இதற்கான தேர்வுகால அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மறுசீரமைப்பு மற்றும் கடன் வழங்கும் காலத்தை வருகின்ற 2030ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டித்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய ஜவுளித்துறைக்கு உதவியாக பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடத்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் இளம் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்புகள் 13% குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3ஆம் கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.